நம்பிக்கை வாக்கெடுப்பு எப்படி நடக்கும்? நாளைக்கு சட்டசபை கூட்டினதுக்கப்புறமா முதலமைச்சரோ இல்லை அந்த கட்சியில் இருக்கிற மூத்த அமைச்சரோ ஒரு வரி தீர்மானம் சொல்லுவாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமா அதை வச்சு ஒரு விவாதம் நடக்கும். ஒரு எவ்வளோ நேரம் விவாதம் நடக்கணும் அப்படிங்கிறத சபாநாயகர் வந்து சொல்லுவார். ஸோ அவ்வளோ நேரம் ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு அதுக்கப்புறமா நம்பிக்கை வாக்கெடுப்புக்குள்ளே போவாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து 3 வழியில் நடக்கும். ஒன்று வந்து குரல் வாக்கெடுப்பு பை வாய்ஸ், எஸ் இல்லை நோன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா டிஜிட்டல் ஓட்டிங், அவங்களுடைய இருக்கையிலேருந்து டிஜிட்டல் ஓட்டிங் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா சீக்ரெட் பேலட் ஓட்டிங். இந்த 3 விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நடக்கும். மோஸ்ட்லி வந்து குரல் வாக்கெடுப்பு தான் நடக்கும். ஸோ நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி சட்டசபையோட டோர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா சட்டசபையில் இருக்கிற மெம்பர்ஸை 6 டிவிஷனாக பிரித்து அதில் யாருக்கெல்லாம் ஒரு டிவிஷனாக, இப்போ யாரெல்லாம் ஓகே சொல்கிறீங்க, எஸ் சொல்கிறவங்க, நோ சொல்கிறவங்க, இல்லை நடுநிலையாக இருக்கவங்க அப்படின்னு ஒரு டிவிஷனுடைய கவுன்ஸும் எடுத்து ஃபைனலாக எல்லாம் கவுண்ட் பண்ணி எவ்வளோ பேர் எஸ் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ பேர் நோ சொல்லியிருக்காங்கன்றது பொறுத்து சிம்பிள் மெஜாரிட்டி ரீச் ஆயிடுச்சு. அதாவது அன்றைக்கி எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகி ஓட் பண்ணுறாங்களோ அவங்க அதில் 50% என்னவோ ஓட்டு இருந்தால் போதும். அப்படி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஆட்சி கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்சி கண்டினியூ பண்ண முடியாது. முதலமைச்சர் வந்து கவர்னர் கிட்ட போய் ராஜினாமா கொடுத்துடணும். ஆனால் டிவிகேக்கு இப்போதைக்கு மெஜாரிட்டி இருக்குது, ஏன்னா மற்ற கட்சிஸும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஒரு வாக்கு தான் வித்தியாசம் வருது எஸ்ஸுக்கும் நோக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் சபாநாயகர் வந்து ஓட் பண்ணலாம். அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவோ எதிராகவோ அவர் என்ன ஃபைனலி டிசைட் பண்ணுறாரோ அதுதான் முடிவு. ரொம்ப கம்மியாக வந்துச்சுன்னா முதலமைச்சர் வந்து போய் ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க ஃபாலோ மை பேஜ். தேங்க்யூ, பாய்.